டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஆரிய திராவிட போர் வந்து இப்போ பீக்கில் திராவிடத்தை எதிர்க்கிற சனாதன சக்தியை இங்கே சனாதனத்துக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்றது மக்களுக்கு. மோடி அவர்கள் மீது ஒரு கோபம் இருக்கு. சர்க்கார் வந்து என்டிஏ சர்க்கார் தான் அவங்க சொல்லுவாங்க. மக்கள் பிரச்சனை பெருசா இருக்கீங்க, யார் பண்ணணும்? இன்னும் இது கோட்டிக்காரத்தனமாக இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்காது. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, தொங்கு சட்டமன்றம் வரும். விஜய் சொல்கிறாருன்னா ஒரு ஜனநாயக போர் இது. இதில் விஜய் அவர்கள் இதில் எங்கே போய் ஃபிட்டிங் பண்ணுறது தெரில. விகில் ஒன்று வாயில் ஊதிட்டு ஃபுல்லு உண்டிகோல் அஸ்டேன்னா அதற்கேற்ற கட்டமைப்பை உருவாக்கி போய் தயாராகிடுவான்னு அவங்க அந்த லெவலில். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லது சார். விஜய் சொல்கிறாருன்னா ஒரு ஜனநாயக போர் இது, சாதாரணமான விஷயம் கிடையாது, ஜனநாயக போர் நடத்துகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஆரிய திராவிட போர் வந்து இப்போ பீக்கில் வந்துருச்சு, இப்போ வந்து அந்த மாதிரி தான் இந்த காலம் போகுது அப்படின்னு நம்ம வெளிப்படையாக இப்போ வந்து நீங்கள் அதிமுக பார்க்க மாட்டேங்க, எனக்கு எதிராக என்டிஏன்னு சொல்லி ஒரு வந்து வேற அரசியலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு அந்த பாலிடிக்ஸ் நிறுவுறாரு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஜனநாயக போர் ஆரிய திராவிட போர் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்களுக்கு எந்த அரசியல் லாபகரமோ அந்த அரசியலை முன்னிறுத்துவாங்க. உதாரணத்துக்கு திமுக என்ன சொல்லனா, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கால் ஒன்று விடமாட்டோம், நாங்கள் வந்து திராவிடத்தை எதிர்க்கிற சனாதன சக்தியை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், இங்கே சனாதனத்துக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்றது மக்களுக்கு தெரியும். சனாதனம்னா அது என்னது அப்படின்னு கேட்டு போடுவாங்க. சன்னிதானம்னா ஓரளவுக்கு தெரியும், சனாதனம்னா இங்கே புரியாது. அந்த 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 நிலைமையே இங்கே கிடையாது. ஆனால் பிஜேபி எதிர்ப்பு, ஆளுநர் ரவி போன்ற அரசியல்வாதிகள் அதை அரசியல் பண்ணக்கூடிய தன்மை, மாநில சுயாட்சி, இது வந்து நமக்கு பயன் தந்திருக்கு. ஃபஸ்ட்லேருந்தே அண்ணா காலத்துலேருந்தே பயன் தந்திருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுவும் மோடி அவர்கள் மீது ஒரு கோபம் இருக்குது. அப்போ மோடி அவர்களின் கோபத்தை வைத்தே நம்ம இந்த தேர்தலையும் களம் காண்டா நமக்கு வெற்றி என்பது ஓரளவுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம அதிமுக பேச்சு போக வேணாம். ஏன்னா அதிமுக ஒரு திராவிட கட்சி, அண்ணா பேரில் இருக்கிறது. நீங்கள் கலைஞர்னா அவங்க எம்ஜிஆர்னுவாங்க, நீங்கள் பெரியார்னா அவங்க அண்ணான்னுவாங்க, நீங்கள் ஸ்டாலின்னா அவங்க ஜெயலலிதான்வாங்க. அப்போ வாப்பா பேசிக்கலாம், கருத்து பேசுவோம் வாங்கன்னு வாங்க. நீங்கள் ஒரு சட்டத்தை சொல்லி நீங்கள் இதெல்லாம் ஒத்துக்கினீங்களா அப்படின்னா, நீ கூட்டணி வச்சுக்கலையே பிஜேபி கூட, அன்றைக்கி மதவாத சக்தியாக தெரியலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரி, நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பில் இருந்தவங்க வெளில விடலன்னு அடுத்த கேள்வி வரும். அப்போ அரசியல் பண்ண முடியாது அதிமுகவை எதிர்த்து. அப்போ திமுகவுக்கு எது ஈஸி? பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பண்ணுறது ஈஸி. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன வேணும்? அதிமுக உடைக்கணும்னு பார்த்தோம், பிரிக்கணும்னு பார்த்தோம், முடியல. வேறு எதனா யாருன்னா கூட்டணி வரும்போது விஜய் எதுவும் இவங்களே வரமாட்டேறாங்க, அவர் எப்படி வருவார், அவர் வேறு லீகில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதனால் அவங்களுக்கும் தோதா ஆள் கிடைக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நாங்கள் பேசியே தீர்வோம், இன்னொரு அயோத்தி உருவாக்கியே தீர்வோம். ஏன் ஒரு அயோத்தி நாட்டுக்கு எடுத்தது பத்தாதா? பிரச்சனையானது பத்தாதா? நம்ம 2 சைடும் தியாகம் பண்ணியிருக்கிறோம்ல உயிரை. நீங்கள் பிரிச்சுக்கோங்க. என் பார்வையில் ரெண்டுமே இந்தியர்கள், ரெண்டுமே எனக்கு ஒரு வகையில் சொந்தமோ பந்தமோ இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நம்ம தாத்தா அப்படி தான் பாடியிருக்கிறார், நம்ம அப்படி தான் பார்ப்போம். தமிழ்நாட்டினுடைய எண்ணம் அதுதான். இங்கே அப்துல்லை தனியாகவும் ஆண்டனியை தனியாகவும் அசோகை தனியாகவும் பார்க்கறது கிடையாது. இந்த மண் தமிழக மண் அப்படி. ஆனால் இவங்க அப்படி பார்ப்பாங்க, கிறித்துவராக பார்ப்பாங்க, இஸ்லாமியராக பார்ப்பாங்க, ஹிந்துவாக பார்ப்பாங்க. அவங்க பார்த்துன்னு போட்டோம். அப்போ பாஜக என்ன பண்ணுது, திமுக எதிர்ப்பு, சனாதனத்தை நாங்கள் நிலைநிறுத்துவோம் அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அரசியல் ஈஸி. இப்போ மக்கள் அரசியல் பண்ணோன்னா, அம்மா உனக்கு துட்டு கொடுக்கணும், மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கணும், வரியை குறைக்கணும், ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும், பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணணும். அதை விட இந்துக்களே ஒன்று பேர்கள் திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றியே தீர்வோம் அப்படின்னா பேசுறதோட நம்பர்ஸ் வேணுங்களா சார்? இப்போ இதெல்லாம் பேசினா டேக் ஆஃப் ஆகுமா கிரவுண்டில்? ஆனது இல்லை. அதனால அதிமுகவோட கூட்டணி. ஓகே, ஏன் அண்ணாமலையை வச்சு ட்ரை பண்ணீங்களே தனியா என்டிஏ கூட்டணின்னு? என்ன கட்சிது உங்களுக்கு? உச்சகட்டமாக போராடி பிரதமர் வேட்பாளர் இவர் தான் வரப்போகிறாரு 400 பாரு சொல்லி உங்களுக்கு கடைசியாக கிடைச்சது 18%. ஓபிஎஸ், டிடிவி எல்லாரையும் வச்சு நீங்கள் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ நட்சத்திர வேட்பாளரை போட்டு இறங்குனீங்க. பூரா நட்சத்திர வேட்பாளர். அந்த தேர்தலில் பெஸ்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட்டு ப்ராமினன்சி பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கேண்டிடேட் லிஸ்ட் தான், இந்தியா கேண்டிடேட்ஸ். 18% மேலே அந்த வண்டி நவுரில்
35% மேலே நவுந்தால் தான் வெற்றி வாய்ப்பு தேர்தலில். அப்போது அவங்களோட அரசியல் அது. அதிமுகவுக்கு என்னென்னா, பிஜேபி எதிர்த்து அரசியல் அம்மையார் பண்ணாங்க, இப்போ அவங்களால பண்ண முடியல. காரணம்னா அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அழுத்தம் இருக்குது, தொடர் தோல்வி ஒரு காரணம். அப்படி இருக்கும்போது சிறுபான்மையினர் வந்து இந்த பக்கம் வந்து நம்புறதுக்கு இன்னும் வரலை. இட் வில் டேக் சம் டைம். எடுத்தவொன்னே அம்மையார் ஜெயலலிதாவை சிறுபான்மையினர் நம்பலை, அது அவங்களுக்கும் தெரியும். ஓகே. ஆனால் அவங்களோட போக்கு அமைதியாக தானே இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையே, நம்ம வேலையை பார்க்குறோம், நம்ம மசூதிக்கு போகிறோம், நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அவங்க சபரிமலைக்கு போகிறாங்க, திருப்பதிக்கு போகிறாங்க, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்கு விகிதாச்சாரம் கூடுது. சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் எல்லா மதம் எல்லா சமுதாயமும் வந்து சேர்ந்து போட்டவன தான். அதனால தான் திமுகவை விட அதிமுகவுக்கு வாக்கு வங்கி கூட இருந்துச்சு. அதில் பட்டியலின மக்களும் அதிகமாக ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவன் போன்றவர்கள் கணிசமான வாக்குகள் வைத்திருந்தாலும் ஒரு சில நேரத்தில் விசிகாவை விட அதிமுக ஒரு சில தொகுதியில் ஜெயிச்சோம் அவங்கள எதிர்த்து நிற்கும்போது. அப்போ அது மாறுது, எடுத்தவொன்னே மாறல அது அதிமுக. இது எடப்பாடி பழனிசாமி புது சிலபஸ் புதுசாக வராங்க. அதனால் அதிமுக என்ன பண்ணோம், நாங்கள் திமுகவுக்கு மாற்று, இதுதான் எங்கள் சிலபஸ்ஸு, எங்களை போயிட்டு பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுறது, இல்லை வந்து சனாதனத்துக்கு வந்து முட்டு கொடுக்குறது, இல்லை திருப்பரங்குன்றத்தில் நாங்களும் எச்ராஜா கூட போயிட்டு எங்கன்னா ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜா நாங்களும் வந்து கொடியேற்றுவோம், நாங்களும் வந்து அங்கே வந்து தீபம் கொளுத்துவோம், அங்கே இருக்கிற சிக்கந்தர் மலையில் போய் நாங்கள் பிரச்சனை எதனா பண்ணாங்களா, இல்லை பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி, இல்லை பண்ண போகிறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இது வரையிலும் பண்ணலை, நேற்று பண்ணலை, இன்றைக்கி பண்ணலை, கருத்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் அதிமுக. இது அதிமுக அரசு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை என்னென்னா, அப்போ இவன் பூரா எல்லாருமே வந்து அட்டகாசம் பண்ணி திருடுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, தமிழ் உணர்வும் இல்லை, தமிழ் தேசியம்னா என்னென்ன தெரியல, நம்ம வந்து ஒரு உயர்ந்த கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரங்க, மொழி உணர்வாகட்டும், வீரியமாகட்டும், உண்மையாகட்டும், உழைப்பாகட்டும் யாருக்கும் சலித்தவங்க இல்லை, இயற்கையோடு ஒத்தி போகிற ஒரு இனம் இது. அதனால் இயற்கையோடு ஒத்தி கார்ப்பரேட் உலகத்துக்கு இல்லாமல் மண்வளம் மரம் மலை இதெல்லாம் காப்பாற்றி பொருளாதாரத்தை ஈட்டி போகணுன்ற மாதிரி அவங்களோட ஒரு அரசியல், அவங்க அந்த அரசியலை பண்ணுறாங்க. இதில் விஜய் அவர்களுக்கு இதில் எங்கே போய் ஃபிட்டிங் பண்ணுறது தெரில. அப்போ அவருக்கு கரெக்டாக கிடைக்கிறது வந்து ஊழல் எதிர்ப்பு. இந்த நாட்டில் பிரச்சனைனா ஆமாம், விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு ரைட்டு. இப்போ இதை தாண்டி அவர் எடுக்கிறாருல அந்த அரசியல், எதிர் அரசியல் என்பது, இவர் என்ன பண்ணுறாரு, திமுகவை எதிர்க்கிறார், ரைட்டுங்களா, அதிமுகவை சாடுறாரு, நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கேற்ற கட்டமைப்பை உருவாக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை இப்போ எதிரி வந்து AK-47 டைம் பாம்பு, ஆட்ட பாம்பு, பீரங்கி, ராக்கெட்டு, ஹெலிபேடு, ஹெலி லான்ச்சரு எல்லாம் வச்சுக்கிறாங்க. பைனாகுலர் நைட் விஷன் லென்ஸு போட்டு ஸ்னைப்பர் அட்டாக்கில் தூக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. ரெசார்ட் பாலிடிக்ஸ் அதுதான். என்ன புரியாதவங்களுக்கு நான் புரிகிற மாதிரி. ரெசார்ட் பாலிடிக்ஸ் என்ன, உங்கள் கட்சியில் ஜெயிச்சிருப்பாப்பில், நம்மள்கிட்ட வரான் தாமரை மலருது ஜும்லா, அதுதான் ரெசார்ட் ஸ்னைப்பர் அட்டாக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, இது மாதிரி இருக்கிறாங்க கட்சிகள். அது மாதிரி கட்சிக்கிட்ட உண்டிகோல் எடுத்துன்னு போயிட்டு விகில் ஒன்று வாயில் ஊதிட்டு ஃபுல்லு உண்டிகோல் அஷ்டன்னா அவங்க என்ன பண்ணுறது பாரு, போய் பொருள் எத்துனுவா, போய் வெப்பன் எத்துனுவா, குறைந்தபட்சம் ரைஃபிள் எத்துனுவா, AK-47 எத்தனுவா, அப்போ தான் சண்டை செய்ய முடியும். உண்டிகோலை வச்சுருந்து சுட முடியாது, போய் தயாராகிட்டுவான்னு அவங்க அந்த லெவலில் வச்சுருப்பாங்க. 2 வருஷத்தில் வந்துட்டு இந்த ஆட்சியை பிடிக்கிறேன், எல்லா கட்சியும் ஓட விட்டுருவேன், நான் படுக்க போட்டுருவேன், இதில் இந்த படம் நிறைய பேர் ஓட்டிட்டாங்க. 3வது அணின்ற பேரில் அணியே அமைச்சு ஓட்டினாங்க, அந்த படம் ஓடலை. மக்கள் நல கூட்டணி, மறுமலர்ச்சி திராவிட கழகத்தோட எழுச்சி, தேசிய முற்போக்கு கழகம் தனியாக பண்ணது, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா GK வாசன், அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் ஐயா கமலஹாசன், அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் TTV தினகரன், அதுக்கப்புறம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ். 7 எடுத்துக்காட்டு கண்ணெதிரில் காட்டியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி தான் இதுவும் போகும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இதுக்கு முன்னாடி அப்படி தான் போச்சு. ஓகே. உழைக்கலைன்னா இதுவும் அப்படி தான் போகும். ஓகே. நான் எடுத்தவொன்னே போகும்னு சொல்ல, ஓகே, உழைக்கலைன்னா போகும்னு தான் நான் சொல்கிறேன். உழைச்சி காப்பாற்றிக்கிறது அவங்க கட்சியோட திறமை. ஓகே. ஆனால் அவங்க உழைக்கலைன்றது என்னோட விமர்சனம். என்டிஏ பொறுத்த வரைக்கும் TTV தினகரன் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த எலெக்ஷன் நிற்க போகிறதில்ல, நான் வெளிப்படை நான் ஒரு தேர்தல் புறக்கணிக்கிறேன், இப்போ தனிப்பட்ட முறையில் நான் புறக்கணிக்கிறேன், என்னோட ஆசை என்ன அப்படின்னா என் சார்பாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து அமைச்சராக்கி பார்க்கறது எனக்கு விருப்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இப்போ இவரும் வந்து வெளிப்படையாக பாஜக பேசுகிற டோனில் பேச ஆரம்பிச்சிட்டாரா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை இவரும் ஆரம்பிச்சிட்டாரா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரிங்க, அதாவது எல்லா கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க, அது ஜனநாயக நாட்டில் அது கரெக்டு தான். அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல, அவங்க வந்து என்ன ஐயா வள்ளலார் மாதிரி எதனா இயக்கமாக நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது அந்த ஆசை கரெக்டு. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போகணுமா போகக்கூடாதான்னு மக்கள் தான் ஃபஸ்ட்டு முடிவு எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு முடிவு மக்கள் எடுப்பாங்க. ஒரு கட்சிக்கு
பிரதானமாக 130 சீட்டுக்கு மேலே அவங்க கொடுத்துட்டாங்க. 210 நாளில் 130க்கு மேலே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவ்வளோ பெருந்தன்மையாக வந்து உங்களெல்லாம் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா சீட்டும் கொடுத்து, தேர்தலுக்கு செலவுக்கு வசதிகளையும் கொடுத்து, எங்கள் தொண்டர்களையும் கொடுத்து, உங்களை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு நீங்கள் தனியாக நின்று எம்எல்ஏ ஆயிருப்பீங்களா? ஆயிருக்க மாட்டீங்க. சரி, நாங்கள் தனியாக நின்று ஆட்சி வந்திருக்குமா? வராது. எங்களுக்கு ஆட்சி, உங்களுக்கு எம்எல்ஏ, தானிக்கு தீனி இது. மற்றபடி நட்பு பாராட்டணும். மற்றபடி எங்கள் அமைச்சர்களோட பழகுங்க, பேசுங்க, மக்களுக்கு தேவையான பூர்த்தி செய்யுங்க. உங்களுக்கு எதனா இருந்தால் லைட்டாக நீங்களும் அதை டெண்டர் பண்ணிக்கோங்க. அந்த அவலம் இருக்குது தானே, அது அதோடு போகுமே தவிர்த்து ஒரு வேளை 116 2 சீட்டு குறையுதுன்னா அப்போது அந்த அந்த படம் வரும் இல்லைங்களா, சத்யராஜ் அவர்கள் நாகராஜன் சோழ எம்எல்ஏ. அந்த நாகராஜ சோழ எம்எல்ஏ லெஃப்ட் காலை தூக்கி ரைட்டு மேலே போட்டு என்னமணியா என்ன சொன்னீங்க அப்படிங்களா? இது நம்ம 2 பேரும் சொல்கிறத வச்சு தான் முதலமைச்சர் பதவின்னு பேசிக்கிறாங்க. அது பார்த்துக்குங்க, சரியில்லைங்க அது அப்படின்னு. அடுத்தது இல்லை அமைச்சர் பதவியா? இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க. அது அமைச்சர் வச்சுட்டு என்னங்க பண்ணுறது? 2 எம்எல்ஏ வச்சுருக்கிறவங்க நம்ம வச்சு தாங்க ஆட்சி. அங்கே என்னென்னமோ தாரன்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இப்படி வரும். இதே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற கட்சினா, இதே திருநெல்வேலியாக இருந்தா என்னடா இவங்க என்னென்னமோ செய்கிறேன்றாங்க, நீங்கள் ஒன்றுமே செய்யதில்லை, மக்கள் பிரச்சனை பெருசா இருக்கீங்க, யார் பண்ணணும்? என்னடா அதுக்கெல்லாம் ஒத்துக்காதல்ல, நம்ம பெரிய ஆள், நம்ம சொல்கிறது தான் அங்கே. அது மெட்ராஸில் இப்போ நம்ம என்ன தூத்துக்குடி திருநெல்வேலி ஆள் என்ன சும்மாவா? என்ன இது கோட்டிக்காரத்தனமாக இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்காத அப்படின்னு போயிடுவாங்க. இதே விழுப்புரம், கடலூர் இந்த ஏரியாவில் இருக்கிற 2 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு, அவருக்கு தானே. அதெல்லாம் அப்போ நீங்களாம் அதெல்லாம் ஜெயிச்சுன்னு போய்ட்டா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ எங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் அதுக்கு அது ஆகாதுங்க, அது வராது. அதெல்லாம் அங்கே போய் சொல்லுங்க. அங்கே அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. நாங்கள் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, போய் சொல்லி போடுங்க. இது இப்படி. மெட்ராஸு அது இது வேறு ரகம். அது வியாபாரம் எல்லாத்தையும் கலந்து பேசும். இங்கிலீஷ் கலந்து டாங்கிலீஷ் விஜய் சார் பேசுகிறாருல்ல, இங்கிலீஷையும் தமிழையும் தமிழையும் இங்கிலீஷையும் அந்த மாதிரி போகும். மாதிரி ஒவ்வொரு சோனுக்கு வரும். இதான் யதார்த்தத்தை பேசு. இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்ததில்லை. இப்போ வருமானா எனக்கு தெரியல. பட் பத்திரிகையாளராக என்ன கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு என்பது என்னோட புரிதல். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது மக்கள் விரும்புறதா அப்படிங்கிறது கடந்த கால மேண்டேட்டை சொல்லி ஹிஸ்ட்ரி வச்சு தான் சொல்கிறாங்க. பட் வந்து மக்கள் வந்து அதை மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா எல்லாமே பார்த்தா அதை மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க, மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் மக்களை சொல்லி அந்த கட்சிகள் அதை கொடுக்க மறுக்கிறாங்களா? அதுதான் வந்து அந்த கேள்வி நிற்குது கடைசி. அதற்கு உண்டான சூழ்நிலையே உருவாகலை. ஓகே, ஒரே ஒரு வாட்டி சூழ்நிலை உருவாச்சு. ஐயா கலைஞர் அவர்கள் 89 சீட் சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு பெற்றார். அன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணி, இல்லை நீங்கள் எங்களுக்கு கூட்டணியில் பங்கு கொடுத்தாதான் ஆட்சி, இல்லைனா நாங்கள் ஆட்சியிலேருந்து வெளியில் போகிறோம், நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு ஆட்சி கவுந்திருக்கும். அந்த நிலைப்பாடு அவங்க எதிர்க்கல. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே உருவாகலை. அந்த சூழ்நிலை உருவாகாத பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா தான் அந்த கேள்வி நியாயம். மக்கள் வந்துங்க தெளிவான வாக்காளர்கள், தமிழக வாக்காளர்கள். இப்போ கூட ஒரு சில நண்பர்கள், மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வருமோன்னு ஒரு ஐயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அது ஒரு கெஸ்ஸு, ஓகே, ஒரு வைல்டு கெஸ், இல்லை ஒரு ஒரு நல்ல கெஸ்ஸாக கூட இருக்கலாம். நானும் என்ன கேட்டிங்கன்னா, நானும் ஒரு பத்திரிகையாளராக ஒரு வைல்டு கெஸ்ஸாகவும் நல்ல கெஸ்ஸாகவும் என்னோடய பார்வை வந்து அந்த மாதிரி போகாது. ஒரு சைடு ஏதோ ஒரு சைடு கிளியராக ஓட்டு போட்டுரும். அங்க அசெம்பிளி இருக்காதுன்றது, அதாவது ஒரு தொங்கு சட்டமன்றம் என்பது தமிழகத்தில் இருக்காது என்பது என்னோட புரிதல். அந்த தொங்கு சட்டமன்றமும் எதனால் இப்பொழுது பேசு பொருளாக இருக்குன்னா தாவேக்கானுடைய வருகையால் இருக்கிறது. ஏன்னா இது புது கட்சி, யாரோட ஓட்டை இவர் பிரிக்கிறாரு? ஒருவேளை இவர் அதிமுக ஓட்டை நிறைய பிரிச்சிட்டாருன்னா திமுக வெற்றி பெறும், திமுக ஓட்டை நிறைய எடுத்துட்டாருன்னா அதிமுக வெற்றி பெறும். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஒருவேளை இவர் ஒரு 30 எம்எல்ஏ வாங்கிடுவார் அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த, ஏன்னா 200 மிச்சம், அப்போது மேபி சரிபாதியோ இல்லை முன்னுக்கு பிறன்னு இருந்தால் கூட அந்த 130 வராது. விஜய் தனியாக ஒரு 40 சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னா மெஜாரிட்டி கிடைக்கிற சிக்கலாக போய்டும். இல்லை விஜய் ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிடறாரு வச்சுக்கோங்களேன், உறுதியாக யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, தொங்கு சட்டமன்றம் வரும். விஜய் 50 சீட்டு வாங்க மாட்டாருன்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா அதற்கு உண்டான உழைப்பு அங்கே இல்லை. ஒருவேளை உழைச்சாருன்னா நான் ஏப்ரல் மாதத்தில் என்னோட பார்வையை மாற்றிக்குவேன். இன்றைக்கி தேதியில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தேதியில் என்ன இருக்குது? 20, 24, 28, 34, 40, 50 ரிப்பீட்டு இதுதான் இருக்குது. இது பூத்தில் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியாது. ரைட் சார். இப்போ சமீபத்தில் நடந்த இந்த அரசியல் டைமென்ஷன்ஸை வச்சு நான் பார்க்குறேன். என்டிஏ பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த முறை வந்து என்னென்னா வெளிப்படையாக அதிமுக ஆட்சியாக இருக்க போகாது. அது வந்து கிளியர் கட்டாக என்டிஏ கவர்மெண்ட் தான் அவங்க ரன் பண்ண போகிறாங்க. ஒருவேளை வெற்றி பெற்றால் அவங்க அதை அப்படி தான் தனிப்பட்ட முறையில் ஏடிஎம்கே மெஜாரிட்டி கிடைச்சாலுமே அதை வந்து தீர்மானிக்க முடியாது அதுக்கப்புறம், அப்படிங்கிறது தான் வந்து அதிமுக கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க என்டிஏ சர்க்கார்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா
அவங்களோட ஆசை அது. சர்க்கார் வந்து என்டிஏ சர்க்கார் தான் அவங்க சொல்லுவாங்க. நாளைக்கு அதிமுக முதலமைச்சராகி அதிமுக அமைச்சரே 30 பேரும் உட்காந்தாலும் 33 பேர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்டிஏ சர்க்கார் தான் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு நாய் வளர்க்குறேன், எனக்கு வந்து அந்த நாய்க்கு நான் பேர் டாமின்னு வச்சு கூப்பிட்றேன். நீங்கள் திடீர்னு எதிர் வீட்டுக்காரு என் நண்பர் இல்லை எனக்கு பழக்கப்பட்டவர், நீங்கள் வந்து ஜிம்மி தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னா எனக்கு சரிப்பா கூப்பிட்டுன்னு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போக முடியும். இல்லை டாமி தான் கூப்பிடணும், இதை வைத்து 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னா சரி நாயை எப்படின்னா கூப்பிட்டுன்னு போட்டோம், நாயேன்னு கூப்பிடாது, ஏன்னா நான் ஆசைப்பட்டு வளர்க்குறேன் செல்லப்பிராணி, ஆனால் நான் டாமின்னு பேர் வச்சவன் நான் கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் ஜிம்மின்னு கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். என்டிஏ சர்க்கார்னா என்ன அர்த்தம்னா பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் இங்கே உட்கார்றாங்க அப்படின்னா என்டிஏ சர்க்கார். இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர் சப்போர்ட் கொடுத்து கூட்டணி அமைச்சர்கள் அவங்க ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னா அப்போ அது என்டிஏ சர்க்கார். அப்படி ஒன்று வந்தால் இதுவரையிலும் வந்ததில்லை, வருமா வராதான்றது ஏஷியம். ஒருவேளை வந்தால் அது என்டிஏ சர்க்கார். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரி போனது கிடையாது. ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தெளிவாக ஓட்டு போட்டிருக்காங்க. எக்ஸப்ட் அந்த 89 ஒரு வாட்டி தேர்தல் 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தது தவிர்த்து அப்போவுமே அந்த பிரச்சனை வரல. அதனால் இப்போ எப்படி வரும்ன்றது தெரியல. ஒரு விரிவான உரையாடல். அடுத்த கட்ட தமிழக அரசியல் எதை நோக்கிக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி.